நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று மே மாதம் 13ஆம் தேதி திங்கட்கிழமை. ஆண்டவருடைய பரிசுத்த இரக்கம் நிறைந்த கரங்களுக்குள் நம்மை ஒப்புக்கொடுத்து ஜெபித்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் இறைவன் தாமே நமது நம்பிக்கையை தூய ஆவியின் துணையோடு நிறைவு செய்து கொண்டிருக்கிறார். திருப்பாடல் 68 இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அடையாளமாகவும், இந்த திருப்பாடலில் நாம் காணக்கூடிய அந்த இறை வார்த்தை, உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள் என்று எல்லா அரசர்களுக்கும் அழைப்பு விடுக்கிற இந்த இறை வார்த்தை நமக்கும் கொடுக்கிற அழைப்பு, ஆண்டவரை இணைந்து புகழ்ந்தேத்த. ஆண்டவரை இந்த வார்த்தைகளை சொல்லி நாமும் நம்பிக்கையோடு புகழ்ந்தேத்துவோம். உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்து ஏத்துங்கள். உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்து ஏத்துங்கள். ஆண்டவர் எழுந்தருள்வார், அவருடைய எதிரிகள் சிதறடிக்கப்படுவார்கள். அவரை வெறுப்போர் அவர் முன்னிலையில் நின்று ஓடிப்போவர் என்கிற வார்த்தைகள் எல்லாம் புகை அடித்து செல்லப்படுவது போல அடித்து செல்லப்படுவார். நெருப்பு முன் மெழுகு உருகுவது போல் கடவுள் முன் பொல்லார் அழிந்தொழிவர் என்கிற இந்த வார்த்தைகளை சிந்திக்கிற பொழுது நாம் பொல்லாரை போன்று இருந்து விடாது கடவுளை புகழ்ந்தேத்துகிற நல்ல ஆசீர்வாதமான பிள்ளைகளாக இன்று இருப்பது போல் என்றென்றும் நிலைத்திருக்க இறைவன் நம் நம்பிக்கையை இன்னும் அதிகப்படுத்த மன்றாடி ஜெபிக்கிறோம். உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்து ஏத்துங்கள். உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்து ஏத்துங்கள். ஆண்டவர் என்கிற அவரது பெயரை புகழ்ந்து பாடவும், ஆண்டவருக்கு சான்று பகருகிற சாட்சிகளாய் விளங்கவும் கடவுள் நம்மை தெரிந்தெடுத்தார். ஆண்டவர் தாமே நமக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து திருத்தூதர்களைப் போல எத்தனையோ விதமான ஆசீர்வாதங்களால் நம்மை நிறைத்து வழிநடத்தி கொண்டே இருக்கிறார். அவருடைய பேரிரக்கத்திலே நிலைத்திருக்கிற நமக்கு இறைவன் தாமே உன்னதமான உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். நம்பிக்கையோடு அவரை பாடி துதிக்கிறோம். உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்து ஏத்துங்கள். உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்து ஏத்துங்கள். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். திக்கற்ற பிள்ளைகளுக்கு தந்தையாகவும் கணவனை இழந்தாளின் காப்பாளராகவும் நீரே இருக்கிறீர் என்றும், துயகத்தில் உரைகிறீர் என்றும், தனித்திருப்போருக்கு கடவுளினுடைய உறைவிடம் எந்நாளும் நிறைவான ஆசீர்வாதத்தை தரும் என்றும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். விடுதலை வாழ்வுக்கு அழைத்து செல்கிற உம்முடைய இரக்கம் எங்களை எல்லாவிதமான விடுதலை ஆசீர்வாதங்களால் நிலைநிறுத்துவதாக. ஆண்டவரே, உம்முடைய பேரிரக்கத்திலே நாங்கள் இணைந்து நம்பிக்கையை உம்முடைய இரக்கத்திலே நிறைவாக்கிக் கொள்வோமாக. பரிசுத்த இரக்கம் நிறைந்த ஆண்டவர் நீரே என்று நாங்கள் எந்நாளும் பறைசாற்ற
உம்முடைய கிருபையும் இரக்கமும் எங்களை தாங்கி வழிநடத்துவதாக. எங்கள் ஆண்டவர் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்திலே மன்றாடி ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நற்கருணை நாதரே எம்மில் துணையாக வாருமே. நற்கருணை நாதரே எம்மில் துணையாக வாருமே. நற்கருணை நாதரே எம்மில் துணையாக வாருமே. நற்கருணை நாதரே எம்மில் துணையாக